மருத்துவ படிப்புக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்துவது மாணவர்களுக்கு பலன் தரும் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூய்மை விருகம்பாக்கம், பசுமை விருகம்பாக்கம் என்பதை வலியுறுத்தி சென்னை ஜாஃபர்கான்பேட்டை எம்ஜிஆர் நகர் காவல் நிலையம் அருகே சாலைகளை தூய்மை செய்யும் பணியில் அவர் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் திமுக, அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். திமுக, அதிமுக, விஜயகாந்த் உள்ளிட்ட மற்ற கட்சிகளிடம் யதார்த்தமான பரப்புரை இல்லை என்று கூறிய தமிழிசை, சினிமா நட்சத்திரங்களை வைத்து பரப்புரை மேற்கொள்வது நிரந்தரமில்லை என்று தெரிவித்தார். மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு கொண்டு வருவது மாணவர்களுக்கு நல்ல பலன் தரும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். 60க்கும் மேற்பட்ட மருத்துவ நுழைவுத் தேர்வுகள் பாரத தேசம் முழுவதும் இருக்கிறது. நீங்கள் ஒரு 60 நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கு கிராமத்து மக்களால் முடியாது. இப்பொழுது இருக்கிற ஒரே நுழைவுத் தேர்வு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மொத்தத்தில் சொல்றீங்கல்ல, அதுதான் இது. ஆக ஒன்றை என்ன என்றே தெரியாமல் அதை பற்றி கருத்து சொல்வது சரியாக இருக்காது. ஆனால் அதில் எனக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கிறது. கிராமத்து மாணவர்களின் அந்த படிப்பறிவை, அவர்களின் அனுபவத்தை உயர்த்த வேண்டியது மாநில அரசின் கடமையாகவும் இருக்கிறது. ஆக அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு மாணவர்களை நாம் தயார் செய்ய வேண்டும் என்ற ஆதங்கம் இருக்கிறது.